மீடியாக்காரங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. நம்ம இல்லை இவ்வளோ நாளாக கடமை செஞ்சுட்டு தான் சார் இருக்கிறோம். நீங்கள் இப்போ தான் வந்து தவறான ஒரு இது வந்து பர்மிட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் பர்மிட் வந்து காளையாம்பட்டி மேடம். ஆனால் இங்கே வந்து நம்ம சீடிகாட்டில் வந்து மண் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. போலீஸ் ஆமாம் வண்டி பிடிச்சாச்சு மேடம். என்ன மேடம் பண்ணுறது? ஆமாம் சரிங்க சார். சரிங்க மேடம். அதான் இவங்களும் மீடியாக்காரங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. நம்ம அதை இது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்றேன். அந்த வண்டி நம்பர் போட்டு டிரைவர் மேலே கொடுத்துடலாமா? சரி ரைட்டு. இப்போ அந்த இவங்க வந்து நம்ம சரிங்க மேடம். சரிங்க மேடம். ஓகே மேடம். சார் நான் குப்பனூர் கிராம நிர்வாக அலுவலர் சார். இது வந்து அதான் இல்லை சார். இது வந்து இது காடையாம்பட்டி தான் போட்டுக்கிறாங்க. இல்லை உங்க பஞ்சாயத்துல 7 இடத்துல எடுக்கறாங்க. அதான் சார் நாங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். சரிங்க சார். ஏன்னா அனுமதி இல்லன்னு நாங்க எல்லாமே தெரியும். ஆமாம் சார். காடையாம்பட்டி 7 இடத்துல எடுத்துருக்காங்க. நீங்க எங்க இருந்தீங்க இதனால? சார் இப்போ தான் இல்லை இப்போ நம்மளுக்கு வந்து இது பர்மிட் வந்து இன்னைக்கு தான் நான் இது பார்க்குறேன் சார். பர்மிட் வாங்கி பார்க்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கா? இருக்கு சார். 7 இடத்துல நீங்க ஒவ்வொரு இடத்துல இப்போ நம்ம போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். பார்க்கலாம் சார். மேலதிகாரிங்க மேலதிகாரிங்க சொல்லிக்கிறாங்க. நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சார். இப்போ நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க சார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலயும் பல ஆயிரக்கணக்கான சார். அது இல்லை சார். அது பர்மிட்டோட விவசாயிகள் மீது புகார் கொடுக்க போறீங்களா? எப்படி காட்டுல இருந்து எப்படி மண்ணு திருட்டு போனது இப்போ நான் காமிக்கிறேன். அதான் நான் பார்க்குறேன் சார். நான் பார்த்துட்டு மேலதிகாரிங்க என்ன சொல்றாங்களா? இல்லை மேலதிகாரிங்க அதாவது பர்மிட் வந்து இப்போ தானே சார் வந்து இருக்குது. ஓகே முன்னாடி இங்க இருக்க நாங்க எடுத்த இடத்துல காமிக்கிறோம். சரிங்க சார். நான் முறையாக நான் வந்து இல்லை சட்ட ரீதியாக என்ன பண்ணுமோ பண்ணுறேன். எடுக்கிறதுக்கு எங்க அனுமதி இருக்கிறதா தெரியும்? இல்லை பர்மிட் வச்சுக்கிறாங்க சார். பர்மிட் இல்லாதவங்க மேலே நம்ம கேஸ் கொடுத்துடலாம் சார். இப்போ பாருங்க இதில் வந்து எடுத்துருக்காங்க. ஆமாம் சார். இப்போ வந்து இவங்க வண்டி பிடிச்சதுனால இப்போ நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? செய்தி வெளியான ஆமாம் சார். ஆனா இவ்வளவு இடத்துல எடுத்தாங்கல்ல, நம்ம தான் கிராம நிர்வாக அலுவலர் சார். ஆமாம் சார். நம்ம ஒன்று என்ன சார் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சார். அழுத்தம் இல்லை சார். அழுத்தம் இல்லை சார். அந்த மாதிரி இல்லை சார். மேல இடத்துல இல்லை சார். அப்படியெல்லாம் இல்லை சார். இல்லை சார். இதாவது பர்மிட் வந்து நம்ம இப்போ தானே சார் இது நம்ம வந்து பிடிக்கிறோம். ரைட் சார். எந்த வாகனத்தையும் நிறுத்தி அதிகாரம் இருக்குது. இன்னொன்று உங்களுடைய அதிகாரங்களோட அதுதான் உங்களோட டியூட்டியே அதான். இல்லை அது செஞ்சுட்டு தான் சார் இருக்கிறோம். நம்ம வந்து சார் இது வரைக்கும் இந்த பர்மிட் வாங்கினீங்க தான் சார் ஓட்டிட்டு இருந்தாங்க. வாங்க உதாரணத்துக்கு எந்த சர்வே எடுக்கிறாங்களோ. ஆமாம் சார். இப்போ வந்து சரி ரைட்டு வந்து அதான் சார். பர்மிட்டோட தான் சார் அள்ளிக்கிறாங்க. இப்போ வந்து நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க சொல்றீங்க இங்க பர்மிட்டோட எடுக்கறாங்க. பர்மிட்ல இருக்க சர்வேல தவிர வேற எங்க எடுக்கப்பட்டது உங்களை கூட்டி போய் காமிங்க சார். நம்ம வந்து முறையா என்ன சட்ட ரீதியா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் சார். இல்லை இவ்வளவு நாளா கடமை செஞ்சுட்டு தான் சார் இருக்கிறோம். நீங்க இப்பதான் வந்து தவறான ஒரு இது வந்து பர்மிட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் உதாரணத்துக்கு சார், இந்த இடத்துல இந்த சர்வேல நான் பர்மிஷன் வாங்கிட்டு பக்கத்து சர்வேல மண் எடுக்கலாமா? அது தவறு சார். அது தவறு சார். ஊர் இல்ல ஊர் தவறு தான். ஒரு இதுல பர்மிட்ல வந்து சார் சட்ட ரீதியா அப்ப தாசில்தார் உயர் அதிகாரிகளுக்கு சொல்லிக்கிறேன். அது என்னவோ நடவடிக்கை எடுக்கலாம் சார். ஓகே சார். ரமேஷ் சார். என்ன பொறுப்புல இருக்கீங்க? விஓஓ சார்.